ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். அதை நான் வந்து கேஸ் அடுப்புலேயே செய்யலான் இருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இது காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு, தயிர் 1 குழிக்கரண்டி அளவு எடுத்துருக்குங்க. அப்பதான் புளிப்பு டேஸ்டோட நல்லா இருக்கும். அப்புறம் அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எதுக்கு நம்ம இப்போ சேர்க்கிறோம்னா, அப்பதான் வந்து இந்த சிக்கன்ல வந்து நல்லா பிசுறு இல்லாம ஒட்டும், நல்லாவும் புரிஞ்சு வரதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். நமக்கு தேவைன்னா அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் போடல. இந்த எல்லாத்தையும் இந்த சிக்கன் பீஸ் வந்து நெஞ்சு பீஸா தான் வாங்கியிருக்கேன். பிரஸ்ட்ன்னு சொல்லுவாங்களா அது. அதை வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்து கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி நல்லா அந்த மசாலாவில் நல்லா ஊறுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்க. சிக்கன்ல வந்து நல்லா வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஊறணுங்க. நல்லா 1 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நம்ம வந்து தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம சிக்கன்ல சேர்த்துக்கறதுனால நல்லா பஞ்சு மாதிரி வருங்க. அதனால நம்ம குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். சிக்கன்ல நல்லா எல்லாத்தையும் பூசி ஒரு கிண்ணத்துல அப்படியே எடுத்து அந்த மசாலாவையும் அதுல ஒன்றா சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதுல தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். ரொம்ப எல்லாம் தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நமக்கு ஒரு மாதிரி புகைச்சலா வரும். அது அப்போ வந்து அந்த சிக்கனை சேர்த்து நல்லா வேகிற மாதிரி 2 பக்கமும் பெரட்டி அப்படியே விடுங்க. அப்பதான் வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா பொன்முழலா கிடைக்கும். அடுப்பை வந்து நல்லா மீடியமாகவும் சிம்லையும் வச்சு நல்லா வச்சுக்கோங்க. அது அப்பதான் நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியா உள்ளெல்லாம் நல்லா வேகும். சிக்கன் நல்லா வெந்தாதான் நமக்கும் நல்லது. அதுக்காக தான் சிக்கன் அது மாதிரி பெரட்டி விடணும். அப்புறம் கூடவே கொஞ்சம் வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்து சிக்கன் மேலே வச்சு நல்லா பெரட்டி விடுங்க. அது நல்லா உருகி ஊற்றும். வெண்ணெய் போடும்போது நல்லா சிக்கன் வந்து இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேற. அதனால நம்ம வந்து கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். பெரட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தந்தூரி சிக்கன் செய்யறதுக்காக ஒரு கம்பி வலை வச்சிருக்கோம். அதை தான் இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அதை அடுப்பில் வச்சு நம்ம அப்படியே அந்த கம்பி ஹீட் ஆன பிறகு நம்ம பொரிச்ச சிக்கன் எடுத்து அது மேலே வச்சு நம்ம எரிய விட வேண்டியதாங்க. அப்படியே அந்த சிக்கனை பெரட்டி விட்டோம்னா நமக்கு நல்லா சுட்டு கிடைக்கும். அப்படியே அந்த வாசனையும் நல்லா வருங்க. இதே நம்ம இன்னும் விறகு அடுப்பில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் இன்னொரு நாள் விறகு அடுப்பு செய்யலான் இருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டவ்ல வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல சிம்லையும் ஹைலையும் வச்சு நல்லா எரிய விடுங்க. அப்பதான் சிக்கன் நல்லா வெந்து வரும். நமக்கு அந்த புகை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசனை நல்லா கிடைக்கும். தந்தூரி வாசனை கிடைக்கும். அடுப்புல செஞ்ச மாதிரியே சூப்பராகவும் டேஸ்டாகவும் வந்திருக்குங்க. இந்த தந்தூரி சிக்கன் ரொம்ப அருமையா வந்திருக்குது. தந்தூரி சிக்கனை இனி கடையில தான் வாங்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடையில வாங்கினா ரொம்ப கெமிக்கல் இந்த மாதிரிலாம் போட்டுருப்பாங்க. நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டோம் ஆரோக்கியமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.